உன்னை தாயின் கருவில் தெரிந்து கொண்டவர். எவ்வளவு இறங்கினாலோ, எத்தனை வருஷம் கடந்தாலோ, உன் கட்டுகளை உடைத்து உன் சாபத்தை நீக்கி இதுவரையும் நடந்திராத ஒரு நடையை உன்னை நடக்க செய்ய கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். மருந்து பாட்டில் வாங்கினா, ஒரு மருந்திന്റെ കുപ്പി വാങ്ങിയാ எக்ஸ்பைரி டேட், അതിന് അവസാനം ഉപയോഗമില്ലാതെ പോകുന്ന ദിവസമുണ്ട്. பருப்பு വാങ്ങിனா, പരിപ്പ് വാങ്ങിച്ചാൽ எங்க ஊர்ல எக்ஸ்பைரி டேட், അതിനും எக்ஸ்பைரி டேட் அவസാനം ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ആമേൻ പറയട്ടെ. இப்பலாம் எது வாங்கினாலும் ஒரு எக்ஸ்பைரி டேட். എല്ലാത്തിനും ഒരു അവസാനത്തെ ദിവസമുണ്ട്. கரங்களை உயர்த்துவீங்களா? കരമുയർത്താമോ? இந்த 38 வருஷம் முடிஞ்சிடுச்சு. 38 വർഷം കഴിഞ്ഞു. இது சாத்தானுடைய எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச நாள். ஹalleluya. சாத்தானுடைய எக்ஸ்பைரி டேட் ஆகி കഴിഞ്ഞു. ஃபுல் காஸ்பல் சர்ச் கன்வென்ஷன் அறிவிக்கிறேன். ഞാൻ ഈ ഫുൾ ഗോസ്പൽ കൺവെൻഷൻ പ്രഖ്യാപിച്ചു പറയട്ടെ. பிசாசு உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் மட்டுப்படுத்தி வைத்த அந்த நாள் எக்ஸ்பைரி டேட் முடிந்தது. இது வெடித்து கிளம்பும் நாள். ഹalleluya. സാത്താനിന്റെ ബന്ധനത്തിൽ അടച്ചു വച്ചിരുന്ന നിന്റെ മക്കളെ നിന്റെ കുടുംബത്തെ അടച്ചു വെച്ച അവസാനത്തെ തീയതി കഴിഞ്ഞിരിക്കുന്നു. Somebody shout Jesus! യേശുവേ. Jesus! യേശുവേ. Jesus! ഹേയ്. ആമേൻ. இயேசு அவனை பார்த்து சொன்னார், യേശു അവനോട് പറഞ്ഞു, இனி நீ கவலைப்படாத, ഇനി നീ വിഷമിക്കേണ്ട ആവശ്യമില്ല. நான் வந்துட்டேன்ல. ഞാൻ വന്നല്ലോ. இயேசு வந்த வீட்டுல சண்டை இல்ல. ആമേൻ. യേശു വന്ന വീട്ടിൽ ചണ്ടയില്ല, இயேசு വഴക്കില്ല. வந்துட்டா போதும், യേശു വന്നാൽ മതി. நீங்க வாழ்ந்துருவீங்க, നിങ്ങൾ ജീവിക്കും. செழிச்சிருவீங்க. നിങ്ങൾ